அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கையில் இல்லை ஆனால் சேமிப்பது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பணம் வந்து ஒருத்தர் தான் வேலை செய்கிறாங்க, எங்கள் கையில் பணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக பணம் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க கணவர்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த செலவெல்லாம் என்னென்னலாம் நம்ம குறைச்சோம் அப்படின்னா நம்ம கையில் பணம் இருக்கும், அதாவது பணம் தங்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பணம் சேமிப்பு இதை பற்றியே பேசிகிட்ருக்கீங்களே, அந்த பணமே எங்களுக்கு தங்க மாட்டுக்குங்க, எப்படிங்க நாங்கள் பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. பணத்தை பற்றியும் சேமிப்பை பற்றியும் தான் எல்லோரும் வீடியோ போடுறீங்க, ஆனால் பணம் கையில் இல்லையே அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே. பணம் இந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 4 வரிகளில் நம்மளுடைய மொத்த பணத்தையும் எப்படி சேர்த்து வைக்கிறது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு அப்படின்றத எழுதி வைக்கணுங்க. இப்போ வரவு 10,000 வருது அப்படின்றபோது அந்த 10,000த்தில் என்னெல்லாம் செலவாகுதோ, 10 ரூபாய் செலவானாலும் அதை எழுதி வச்சு பழகுங்க, சரிங்களா? அப்போ தான் அடுத்த மாதம் 10,000 நம்ம சம்பளம் வாங்கும்போது போன மாதம் எவ்வளோ வாங்கினோம், இந்த மாதம் எவ்வளோ வாங்கியிருக்கோம், போன மாதம் வாங்கினதில் எவ்வளோலாம் மீதி வந்திருக்கு, இந்த மாதம் வாங்கும்போது எவ்வளோ கூட வந்திருக்கா குறையா வந்திருக்கான்னு பார்க்குறதே இந்த வரவு செலவு தாங்க. அதனால வரவு செலவு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. அது கண்டிப்பாக எழுதி வச்சிங்க அப்படின்னா தான் பணத்தை நம்ம கையில் சேமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முதல் பாயிண்ட், சரிங்களா? அப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அளவுக்கு மீறி செலவு பண்ணுறதுங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா, நமக்கு இவ்வளோதான் வருமானம் வருதா, இதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும், இதில் இருந்து நம்ம வருமானத்தில் இருந்து நம்ம சேவிங்ஸுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அளவுக்கு மீறி செலவுன்றது வரவே வராதுங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, தேவையில்லாததை வாங்குறதுங்க. என்ன விற்க வந்தாலும் அதில் வாங்கிடுது. அது நமக்கு தேவையா, நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா, இந்த பொருள் நாளைக்கு பயன்படுமான்னு நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த பொருள் வேணுமா வேணாமான்றதை நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னாலே நம்ம கையில் பணம் இருக்கும், சரிங்களா? தேவையில்லாமல் கண்டிப்பாக எதையும் வாங்காதீங்கங்க. அது ரொம்ப 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 தப்புங்க. அடுத்த வாங்குறாங்கன்ட்டு வெளியில் விற்க வர்றதெல்லாம் தேவையில்லாமல் வாங்குறத தவிர்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் பணம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, வித்தியாசம்னா கம்பேர் பண்ணுறது. அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம், அவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம இப்படி வச்சுருக்கோம், அவங்க இதை போய் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கணும்னு ஒரு நாளாவது நம்ம யோசித்து வித்தியாசத்தை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலே நம்ம கையை விட்டு நம்ம பணம் போயிருங்க. கடன்காரனாக தான் உட்காரணும். நமக்கு என்ன இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பணத்தை சேர்த்து வைக்க முடியுங்க. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்ற வகையில் நம்ம கையில் பணம் கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா? இந்த வரிகளில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வரவு செலவு, அளவுக்கு மீறி செலவை குறைக்கிறது, தேவையில்லாத வாங்குறது, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம கையில் கண்டிப்பாக பணம் வரும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சேமிப்பு அப்படின்னா இப்போ ஒரு 10,000 வருதுலாம், அதில் சேமிப்புக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணுங்க. சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சம்பளத்தை பிரித்து வைக்கணும், சரிங்களா? எதுக்கு செலவு பண்ண போகிறோம், மளிகைக்கு எவ்வளோ நம்ம எழுதி ஒரு மாதத்துக்கு தேவையானது எழுதி வச்சிடணும். நான் அதான் சொன்னேன் வரவு செலவுன்னு. அப்போ அந்த வரவு செலவில் நம்மளுக்கு சம்பளத்தை பிரிக்கும்போது யாருக்கு சேவிங்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 500 ஒரு 1000 நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பிரித்து வைக்கும்போது சேவிங்ஸுக்கு கண்டிப்பாக பிரித்து வைங்க, சரிங்களா? அப்புறம் உண்டியல் அவசியம். உண்டியல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுங்க. அப்போ குழந்தைங்கள்லேருந்தே ஆரம்பித்து வைங்க. குழந்தைங்க பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டே இருங்க. ஒரு சின்ன சின்ன மண் உண்டியல் வாங்கினீங்கன்னு நினச்சிக்கோங்க, அவங்களும் ஆசைப்பட்டு அதில் சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு ஏன் உண்டியல் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஆசையாக அவங்க அதை எண்ணம் போது அந்த உண்டியலை நம்மளும் இவ்வளோ சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக சின்னதாக ஒரு மண் உண்டியல் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர கண்டிப்பாக உண்டியல் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கணுங்க. அதனால் வீட்டுக்கு ஒரு உண்டியல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு தனியாக சின்னதாக ஒரு மண் உண்டியல் வாங்கி கொடுத்து
அவங்களுக்கும் சேமிப்பு அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உருவாக்கி கொடுங்க. அப்போனா தான் அவங்க வந்துட்டு சாப்பிட்ற ஒரு ₹5 வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா ₹2 கொண்டு வந்து அதில் சேர்த்து வைக்கிற பழக்கம் அவங்களுக்கும் இருக்கும். சரிங்கங்க, இதுதாங்க நான் சொன்னேன். பணம் சேமிப்பு பற்றி பேசுகிறீங்க, இதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. ஓகே, பாய் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.